இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் பாதுகாப்பு பணியில் 4788 போலீசார் தீவிரம். வரும் ஆகஸ்ட் 1 நடைபெறவுள்ள நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு மற்றும் பொது அமைதியை பேண 4788 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் களமிறக்கப்பட உள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் டத்து அல்சப்னி அமாட் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து விரிவான பாதுகாப்பு பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், முன்கூட்டியே வாக்களிக்கும் முறைக்காக 1796 போலீசார் பிரத்யேகமாக பணியமர்த்தப்படுவர் என்றார். தொடர்ந்து பேசிய டத்து அல்சப்னி அமாட், மாநில 5 மாவட்டங்களில் உள்ள 26 பகுதிகள் பதற்றம் நிறைந்த பகுதிகள் என அடையாளம் காணப்பட்டு அங்கு கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் வதந்திகளையோ ஆத்திரமூட்டும் செயல்களையோ தவிர்க்க வேண்டும் என்றும், ஏதேனும் விதிமீறல்கள் நடந்தால் பொதுமக்கள் உடனடியாக 999 அவசர தொலைபேசி எண் அல்லது போலீஸ் கட்டுப்பாட்டு மையமான 06761999 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் டத்து அல்சப்னி அமாட் கேட்டுக் கொண்டுள்ளார். நெகிரி செம்பிலான் அரச பரிபாலனத்தை அரசியலுடன் தொடர்புபடுத்தி அதன் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் செயல்படுபவர்கள் மீது போலீசார் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில பக்காத்தான் ஹராப்பான் தலைவர் டத்து ஸ்ரீ அமினுடின் ஹருன் வலியுறுத்தியுள்ளார். நெகிரி செம்பிலான் அரண்மனைக்கும் ஜாசேகாவிற்கும் தொடர்பு இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் வதந்திகளை கண்டித்த டத்து அமினுடின், அனைத்து இன மக்களும் மதிக்கும் ஓர் உன்னத அமைப்பை தேர்தலுக்காக தரம் தாழ்த்துவது கண்டிக்கத்தக்கது என்றார். முன்னதாக தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் தங்களின் பிரச்சாரங்களில் மதம், இனம் மற்றும் அரச குடும்பம் சார்ந்த 3-6 விவகாரங்களை சுய லாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்றும், அரண்மனை எப்போதும் எவ்வித அரசியல் சார்பும் இன்றி நடுநிலையானது என்றும் நெகிரி செம்பிலான் அரண்மனை நிர்வாகம் மிக அழுத்தமாக நினைவூட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் மற்றும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் ரோஹிங்யா அகதிகள் மீது போலீஸ், குடிவரவுத்துறை மற்றும் கோலாலம்பூர் மாநகர மன்றம் ஆகியவை இணைந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். கோலாலம்பூரில் உள்ள அகதிகளுக்கான ஐநா அலுவலகத்தின் அருகே நூற்றுக்கணக்கான ரோஹிங்யாக்கள் சட்டவிரோதமாக கூடி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது குறித்து பேசிய அவர், மலேசியாவிற்கு என்று சட்டத்திட்டங்கள் உள்ளன. அகதிகள் எங்கு வேண்டுமானாலும் தங்களின் இஷ்டப்படி குடியேற முடியாது என்று மிக அழுத்தமாக கூறினார். மேலும் முறையான ஆவணங்கள் இல்லாதவர்களை குடிநுழைவுத்துறை தடுப்பு காவலில் வைக்கவும், ஆவணங்கள் உள்ளவர்கள் சட்டத்தை மதித்து நடக்குமாறு எச்சரிக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 4 நாட்களே எஞ்சியுள்ள வேளையில் ரிப்பா சட்டமன்ற தொகுதியை தற்காத்துக் கொள்வதற்கு 5வது முறையாக போட்டியிடும் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் எஸ் வீரப்பன் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார். இதுவரை மக்கள் ஆதரவு நேர்மறையாக இருந்த போதிலும் அதிகமான வேலை வாய்ப்புகள் தம்பின் பகுதியில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற மக்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று புதிய முதலீட்டாளர்கள் கொண்டுவரப்பட்டு சுமார் 1000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக வீரப்பன் திசைகளிடம் தெரிவித்தார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா வேலை வாய்ப்புகள். அதாவது இந்த தம்பின் எடுத்துக்கிட்டோம்னால் இது வந்து செமி அர்பன் ஏரியா, அதாவது பாதி டவுன் ஏரியா, பாதி வந்து வில்லேஜ் ஏரியா, அதாவது கம்பவுண்ட் ட்ரெடிசி. ஸோ இந்த இடத்துல வந்து பொதுவாக மக்கள் வந்து வேலை வாய்ப்பு தேவைப்படுது. ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஏரியாவில் வந்து இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா நான் என்னோட லட்சியமும் அதுதான். அதாவது என்னன்னா, இங்குள்ள மக்கள் இங்கேயே தங்கி, இங்கேயே வேலை செஞ்சு, இங்கேயே அவங்களோட விஷயத்த வந்து அவங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த சைட்டு வர்றதுக்காக நம்ம முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏறக்குறைய ஒரு 2 இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல, தம்பின் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அது ஒண்ணு வந்துட்டு எஃப்எம் அக்ரி வேலி. இது வந்து மாட்டு பண்ணை. இது வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி, ஹை டெக்னாலஜி மூலியமாக அந்த பண்ணையை வந்து நடத்துறாங்க. அதுல வந்து இப்ப ஏறக்குறைய வந்து ஒரு 700 பேருக்கிட்ட மேல வந்து வேலை
கிடைச்சிருக்கு. வரக்கூடிய காலகட்டத்துல அது இந்த மாட்டுப் பண்ணை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண ஏறக்குறைய 1000 பேருக்கு மேல வேலை வாய்ப்புகள் வந்து அங்க கிடைக்கும். ரிப்பா தொகுதியை உள்ளடக்கிய தம்பின் பாதி நகர்ப்புறமாகவும் பாதி புறநகராக இருந்த போதிலும் இங்குள்ள கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு தேவையான மாட்டு தீவனங்களை விநியோகிக்கக்கூடிய நிறுவனங்கள் போன்றவற்றை கொண்டு வருவது மூலம் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று தாம் நம்புவதாக ரிப்பா தொகுதியில் பரிசான் நேஷனல் வேட்பாளருடன் நேரடி போட்டியை எதிர்நோக்கியுள்ள வீரப்பன் தெரிவித்தார். நெகிரி சம்பிலான் அரச பரிபாலனத்தையும் மாநில அரசாங்கத்தையும் ஜாசிகா கட்சி தன் வசம் வைத்துள்ளதாக அவதூறு பரப்பும் வகையில் பேசிய ரம்பாவ் அம்னோ தொகுதி தகவல் பிரிவு தலைவருக்கு எதிராக ஜராம்படாங் பக்கத்தான் ஹராப்பான் தரப்பு போலீசில் புகார் அளித்துள்ளது. பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் ஜி மணிவண்ணனின் பிரதிநிதி இந்த புகாரை ரோம்பின் போலீஸ் நிலையத்தில் சமர்ப்பித்தார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் அந்த வீடியோ பதிவில் அரண்மனை மற்றும் மாநில அதிகாரம் அனைத்தும் ஜாசேகாவிடம் சிக்கியுள்ளது என அந்த நபர் பேசியுள்ளார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மணிவண்ணன், மாநில சட்ட அரசியல் அமைப்பின்படி ஒரு மலாய் முஸ்லிம் மட்டுமே மந்திரி பிசாராக வர முடியும் என்ற சூழலில் மக்களின் வாக்குகளை பெற இனம், மதம், அரச குடும்பம் சார்ந்த 3-6 விவகாரங்களை இவ்வாறு வதந்தியாக பரப்புவது நெகிரி சம்பிலான் ஆட்சியாளர் துவங்கு மோரிஸ் அவர்களை இழிவுபடுத்தும் செயல் என்றார். இச்சம்பவம் குறித்து குற்றவியல் சட்டம் மற்றும் தகவல் தொடர்பு சட்டத்தின் கீழ் போலீசார் உடனடி விசாரணை நடத்த மணிவண்ணன் வலியுறுத்தியுள்ளார். நெகிரி சம்பிலான் ஜம்போலில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தனம்லாயு குறித்து தாம் பேசிய கருத்துக்கள் மலேசிய சீனர் மற்றும் இந்தியர்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு கூறுவதாக அல்ல என்று கிடா மந்திரி பசா சனுசினோர் விளக்கம் அளித்துள்ளார். மலாய்க்காரர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் உள்ள வரலாற்று பின்னணியை விளக்குவதே தமது உரையின் நோக்கம் என்று அவர் கூறியுள்ளார். மலாய்க்காரர்கள் அல்லாத மலேசிய குடிமக்களுக்கு முழுமையான அரசியலமைப்பு உரிமைகளும் நாட்டின் மீது உண்மையான பற்றும் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், வரலாற்று ரீதியாக மலாய்க்காரர்களின் நிலையை அங்கீகரிக்கும் அதே வேளையில் மற்ற இனத்தவர்களின் உரிமைகளையும் மதிக்க முடியும் என்றார். தமது உரை ஒட்டுமொத்த சூழலில் இருந்து பிரிக்கப்பட்டு தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக சனுசி தெரிவித்துள்ளார். பேரா மாநில அரசின் முழு ஆதரவோடு ஈப்போ கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற 2வது தேசிய திருமுக மாநாடு அரசியல் சார்பற்ற தூய ஆன்மீக நிகழ்வாக பிரம்மாண்ட வெற்றி பெற்றுள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் தெரிவித்தார். இந்தியா மற்றும் உள்நாட்டு அறிஞர்கள் பங்கேற்ற இம்மாநாட்டின் அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்றுள்ளதாகவும் இனி ஆண்டுதோறும் இம்மாநாடு தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தொடர்ந்து இந்திய சமூகத்திற்கான நிதி உதவிகள் குறித்து பேசிய அவர், கடந்த 3 ஆண்டுகளில் மாநில அரசு சார்பில் இந்திய சமூக அமைப்புகளுக்கு 6 மில்லியன் ரிங்கிட்டும், தமிழ் பள்ளிகளுக்கு 3.5 மில்லியன் ரிங்கிட்டும், அரசு சாரா அமைப்புகளுக்கு 6 மில்லியன் ரிங்கிட்டும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் மத்திய அரசின் மித்ரா திட்டத்தின் வழியாக ஆலயங்களுக்கு 11 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதையும் டத்தோ சிவனேசன் சுட்டிக்காட்டினார். இன்னைக்கு இந்த 3 ஆண்டுகளில் பேராக் மாநிலத்தில் நம்ம என்னென்ன செஞ்சோம், எவ்வளோ நிதி கொடுத்தோம், தமிழ் பள்ளிக்கு எவ்வளோ கொடுத்தோன்றதை இன்றைக்கி வெளிப்படையாக நம்ம காட்டணும். இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் 2 விதமான நிதிகள் வழங்கப்படுது. ஒன்று மாநில அரசாங்கம், மற்றொன்று மத்திய அரசாங்கம். 2023 ஜனவரியிலேருந்து கடந்த வாரம் வரை ஆலயங்களுக்கு 15.8 மில்லியன் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ் பள்ளிகளுக்கு 3.5 மில்லியனும், அரசு சாரா இயக்கங்களுக்கு 6 மில்லியன் வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் மத்திய அரசாங்கம் கேபிகேடி மூலமாக ஆலயங்களுக்கு 11 மில்லியன். அப்போ ஏறக்குறைய 27 மில்லியன் பேராக் மாநிலத்தில் இந்த கடந்த 3 வருடம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் வழங்கியிருக்கு. அப்போ முன்பு மாதிரி இல்லாமல் கணிசமான தொகை வழங்கப்படுது, பிரச்சனைகள் குறைஞ்சிக்கிட்டு வருது. இறுதியாக மாநிலத்தில் உள்ள ஆலய பிரச்சனைகள் குறித்து பேசிய டத்து சிவனேசன், அனுமதியின்றி கட்டப்பட்ட ஆலயங்கள் சவாலாக இருந்தாலும் பேரா மாநிலத்தில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட 60 ஆலயங்களில் இதுவரை ஒரு ஆலயம் கூட இடிக்கப்படவில்லை. பேச்சுவார்த்தை மற்றும் உடன்பாடுகள் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சட்டப்பூர்வமான நிரந்தர தீர்வு காண மாநில அரசு தொடர்ந்து உறுதியுடன் செயல்படும் என மிக அழுத்தமாக கூறினார். இப்போ கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்ற 2வது தேசிய திருமுருக மாநாடு மலேசிய இந்தியர்களிடையே மிகப்பெரிய ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாநாட்டின் உன்னத நோக்கம் அதன் நேர்த்தியான ஏற்பாடுகள் மற்றும் பக்தர்களின் எழுச்சிமிக்க வருகை குறித்து ஆன்மீக பெரியோர்களும்
முக்கிய பிரமுகர்களும் தங்களின் நெகிழ்ச்சியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். அந்த வகையில் இதுபோன்ற மாநாடு ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும் என்று மலேசிய முருக பக்தர்கள் பேரவையின் தலைவர் மருத்துவர் ஜெயபாலன் கேட்டுக்கொண்டார். வணக்கம், நான் மருத்துவர் ஜெயபாலன், மலேசியா முருகபக்தி பேரவையின் தலைவர். இன்று மிகவும் சிறப்பான முறையில் நேற்று மாலை துவங்கி இன்று வரை தேசிய திருமுருகன் மாநாடு மிகச் சிறப்பாக கல்லுமலை வளாகத்தில் நடந்து வருகின்றது. ஈப்போ கல்லுமலை வளாகத்தில் மலேசியாவில் தமிழகத்தை விட்டு வெளியே ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு தேசிய மாநாடாக, வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாக இது விளங்குகின்றது. கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட முருக பக்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார்கள். சற்று முன்பு நான் என்னுடைய சொற்பொழிவில் 3 தீர்மானங்களை இந்த மாநாட்டில் முன்வைத்தேன். முதலாவதாக, இந்த மாநாடு தொடர்ந்து இந்த மலேசிய திருநாட்டில் நடத்தப்பட வேண்டும். மலேசியாவின் பெருமை, மலேசிய அரசாங்கம் நம்முடைய தமிழர்களுக்கு, முருக பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மரியாதையை உலகமே பார்த்து வியக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். ஆகவே இந்த மாநாடு தொடர்ந்து தேசிய அளவில், இயன்றால் உலக அளவில் நம்முடைய அரசாங்கத்தால் இது நடத்தப்பட வேண்டும் என்று முதலாவது தீர்மானமாகவும், திருமுருகனை கொண்டாடி திருமுருகனின் தத்துவங்களை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் வகையில் திருமுருகன் மாநாட்டை தேசிய அளவில் சிறப்பாக நடத்தியிருக்கும் பேரா மாநில அரசுக்கும் டத்தோ சிவனேசனுக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் மற்றும் இசைக்கலைஞரான சீர்காழி டாக்டர் ஜி. சிவ சிதம்பரம் தமது பாராட்டுகளை தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சீர்காழி ஜி. சிவ சிதம்பரம், மருத்துவன் மற்றும் இசைக்கலைஞன் பேசுகின்றேன். இன்றைய தினம் தேசிய திருமுருகன் மாநாட்டினை மலேசிய நாடு பேரா அரசின் வாயிலாக இந்த மாநாட்டினை வைத்து திருமுருகனை கொண்டாடி திருமுருகனின் தத்துவங்களை, அவதார நோக்கங்களை விவரித்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை பேரா மாநில அரசு, அதன் போற்றுதலுக்குரிய அமைச்சர் பெருந்தகை டத்தோ திரு சிவனேசன் ஐயா அவர்கள் அரிய அரசின் ஆதரவோடு, மாண்புமிகு பிரதமர் அவர்களின் ஆதரவோடு இந்த தேசம் அனைவரையும் ஒருங்கிணைத்து எல்லோரையும் போற்றுகின்ற, எல்லா மதத்தினரையும் எல்லா பண்பினரையும் போற்றக்கூடிய ஒரு தமிழ் பண்பு நிறைந்த ஒரு தேசம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்று கல்லுமலை முருகன் கோவிலில், கல்லுமலை ஆலயத்தின் கல்லுமலை சுப்பிரமணிய சுவாமி திருவருளோடு இந்த மாநாடு சிறப்புற நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் என்னுடைய திருமுருக பக்தி இன்னிசை கச்சேரி மலேசிய கலைஞர்களோடு, திறம் வாய்ந்த அற்புதமான கலைஞர்களோடு பாடக்கூடிய வாய்ப்பு இச்சிறியனுக்கு கிடைத்தது. இந்த மாநாட்டில் இந்தியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் உட்பட பல நாடுகளை சேர்ந்த முருக பக்தர்கள் கலந்து கொண்டதாக மலேசிய இந்து சங்கத்தின் பேரா மாநில பேரவை தலைவர் பொன்சந்திரன் தெரிவித்தார். என் பேர் பொன்சந்திரன், மலேசிய இந்து சங்கம் பேரா மாநில பேரவையின் தலைவர், தேசிய திருமுருக மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளரும் கூட. இன்று பார்த்தீங்கன்னாக்கா திரளாக மக்கள் வந்திருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 1700 பேர்கிட்ட இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. மிக சிறப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமயம் வளர்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பேரா மாநிலத்தில் மட்டும் இல்லை, மலேசியா ரீதியில் பார்த்தீங்கன்னா ஜொஹோரு, எங்கிட்டு கிடா, எங்கிட்டு பினேங்கு மற்றும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறாங்க, சிங்கப்பூர்லேயும் வந்திருக்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு சமய வளர்ச்சி. நம்மளுக்கு என்ன சொன்னாக்கா, இந்த போன ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஆண்டாக மாநில அளவில் திருமுருக மாநாடு நடைபெற்றது. இன்று ஆண்டு தேசிய அளவில் பேரா மாநில அரசாங்கமே ஏற்று திருமுருக மாநாடு நடக்கப்பட்டது. வேலைவன் வழி வாழ்க்கை வழிகாட்டு என்ற தலைப்பில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா முருகனோட தத்துவத்தை மக்களுக்கு நல்லா எடுத்து சொல்ல இருக்கின்றது. அரசியல் கடந்த ஆன்மீக ஒத்திசைவும் தமிழ் சமய பண்பாட்டை காக்கும் இத்தகைய மாநாடுகளும் நம் சமூகத்திற்கு எவ்வளவு அவசியம் என்பதை இவர்களின் கருத்துகள் மிக அழகாக உணர்த்துகின்றன. பேரா மாநில அரசின் இத்தகைய மகத்தான ஆன்மீக பணி எதிர்காலத்திலும் தொய்வின்றி தொடர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மலேசிய இந்துக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பினாங்கு சிம்பாங் எம்பாட் ஸ்ரீ தம்போன் வணிக பகுதியில் திங்கட்கிழமை காலை முட்டை வாங்கிவிட்டு தனது காரை நோக்கி சென்ற 38 வயது நபர் ஒருவர் முகமூடி அணிந்த அடையாளம் தெரியாத நபரால் சுடப்பட்டு காயமடைந்தார். காலை 10 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தின் போது உடற்பயிற்சியை முடித்துவிட்டு வந்த அந்த நபரின் வலது கையில் ஒரு தோட்டா பாய்ந்தது.
செய்தது. உடனடியாக அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தற்போது அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டி சீரான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட நபர் மீது சில பழைய குற்ற பின்னணிகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. தப்பியோடிய குற்றவாளியை அடையாளம் காணவும் இந்த தாக்குதலுக்கான நோக்கத்தை கண்டறியவும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பினாங்கு போலீஸ் தலைவர் டத்து டேனிஸ் லிம் குவான் எங் இச்சம்பவத்தை உறுதிப்படுத்தியதோடு இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். ஸ்லாங்கோர் புஞ்ச அலாம் குன்று பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தை தொடர்ந்து மாணவர்களின் பாதுகாப்பை கருதி அப்பகுதியில் உள்ள SK புஞ்ச அலாம் 2 மற்றும் புஞ்ச அலாம் அகாமா ஆரம்ப பள்ளி ஆகியவற்றை உடனடியாக மூடுமாறு கொலஸ்லாங்கோ கல்வி அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. சுமார் 4.5 ஹெக்டேர் பரப்பளவில் பரவிய இந்த தீயை அணைக்க பஸ்தரி ஜயா, புகிட் ஜெலுத்தோங் மற்றும் சௌஜானா உத்தாமா ஆகிய நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு படையினர் மற்றும் தொண்டூழியர் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பள்ளி விளையாட்டு மைதானம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் எரிந்த தீயை தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பாய்ச்சி கடுமையாக போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் அங்கு மீண்டும் தீ பரவல் ஏற்படாமல் இருக்க தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 2017ஆம் ஆண்டு பினாங்கில் மாயமாகி 3 ஆண்டுகளுக்கு பிறகு எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்ட ஆஸ்திரேலிய மாது அன்னா ஜென்கின்ஸின் மரணத்தை கடத்தல் மற்றும் கொலை கோணத்தில் விசாரிக்க கோரி அவரது மகன் கிரெக் ஜென்கின்ஸ் போலீசில் புதிய புகார் அளித்துள்ளார். அன்னா ஜென்கின்ஸ் காணாமல் போவதற்கு முன்பு தனது கணவரை தொலைபேசியில் அழைத்து உக்ரைனியர்கள் இருவர் தன்னை தடுத்து நிறுத்தி கடப்பிதழை கேட்பதாக கூறியுள்ளார். ஆனால் போலீசார் இந்த தகவலை அலட்சியப்படுத்தி இதனை வெறும் காணாமல் போனோர் வழக்காக மட்டுமே கையாண்டுள்ளதாக உயர் நீதிமன்ற நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். முறையான தடயங்கள் மற்றும் சாட்சிகள் விடுபட்டுள்ளதால் இந்த மர்ம மரணத்தின் பின்னணியில் உள்ள குற்ற கோணங்களை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என அன்னாவின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். 47 ஆண்டுகால நட்பின் நெகிழ்ச்சியான பொன்னிற தருணம். காப்பாரில் உறவுகள் தேடி 1979 முன்னாள் மாணவர்கள் சங்கமம். கடந்து வந்த பாதையில் எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருந்தாலும் வாழ்வின் வசந்த காலத்தை ஒன்றாக கழித்த பள்ளி தோழமைகளை மீண்டும் சந்திக்கும் சுகமே தனி. அந்த வகையில் 47 ஆண்டுகால நெடிய நட்பு பயணத்தை கொண்டாடும் விதமாக உறவுகள் தேடி 1979 வாட்ஸ்அப் குழுவின் 2026ஆம் ஆண்டிற்கான மாபெரும் வருடாந்திர ஒன்று கூடல் நிகழ்வு மிக உணர்ச்சி பூர்வமாக ஒரு வண்ணமயமான கலர் ஸ்டோரி போல அரங்கேறியது. கடந்த ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியளவில் காப்பார் தமான் சுங்கை காப்பார் இண்டாவில் உள்ள SMV வெட்டிங் மண்டபத்தில் இவ்விழா இனிதே நடைபெற்றது. நாலாபுரமும் சிதறி கிடந்த தோழமைகளை தேடி கண்டுபிடித்து இத்தனை ஆண்டுகளாக ஒரு தாய் பறவையைப் போல கட்டுக்கோப்பாக வழி நடத்தி வருகிறார் புலனக்குழு தலைவர் நா. இளங்கோவன். அவரது சிறப்பான ஏற்பாட்டில் விழாவிற்கு வந்திருந்த முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மிக உன்னதமான முறையில் சிறப்பு செய்யப்பட்டது. அதேவேளையில் தங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அந்த நல்ல உள்ளத்திற்கு மகுடம் சூட்டும் வகையில் தோழிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தலைவர் நா. இளங்கோவனுக்கு ஒரு உன்னதமான அன்பு பரிசை வழங்கி ஒட்டுமொத்த அரங்கையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். இவ்விழாவிற்கு 1974ஆம் ஆண்டில் காப்பார் மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளியில் கல்வி போதித்த முன்னாள் ஆசிரியர் சே. தென்னரசு சிறப்பு வருகையளித்து கௌரவித்தார். அவர் தனது மாணவர்களுடன் 1974இல் நடந்த சுவாரஸ்யமான சுவையான சம்பவங்களை மிக அழகாக பகிர்ந்து கொண்டது அங்கிருந்தோரின் நெஞ்சை நெகிழச் செய்தது. விழாவில் ஆசிரியர் சே. தென்னரசுவுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மாணவர்கள் தங்களின் குரு பக்தியை வெளிப்படுத்தினர். விழாவில் SMJK மற்றும் சூஜின் சீன பள்ளிக்கு ஒன்றாக கைகோர்த்து நடந்து சென்ற முன்னாள் மாணவர்களின் பழைய நினைவுகள் அலை அலையாக மோதின. 16 வயது துள்ளலில் இருந்து இன்று 63 வயதை எட்டியிருந்தாலும் தோழமைகள் அனைவரும் தங்களின் பழைய பள்ளி பருவ நினைவுகளை மேடையில் மிக சுவையாக பகிர்ந்து கொண்டனர். வயது முதிர்ந்த நிலையிலும் தங்களின் நட்பை புதுப்பித்துக் கொள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரண்டிருந்த இவர்களின் சந்திப்பு உண்மையான நட்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்தது. நண்பர்களின் இந்த அன்பான சூழலுக்கு பெருவிருந்தாக அங்கு பரிமாறப்பட்ட சுவையான உணவு வகைகள் அனைவரின் நாவிலும் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தன. கால ஓட்டத்தில் நம்மை விட்டு பிரிந்த நண்பர்களின் நினைவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு இருப்பவர்களையாவது நேரில் கண்டு நலம் விசாரிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் நடைபெற்ற இந்த சந்திப்பு
பாசமழை பொழிந்த ஒரு வரலாற்று தருணமாக நெஞ்சை நனைத்த பொன்னிற நினைவுகளுடன் இனிதே நிறைவுற்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.